ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 years வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000, 10,000, 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியலைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 minute எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிஃபாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னோட அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் எடுக்காதீங்க, பரவாயில்ல. ஓகே, அதே மாதிரி டார்கெட் எங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ப்ரீ பிளான் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களால் சஸ்டெண்ட் ஆகிட்டு ஹோல்ட் பண்ண முடியும். தோராயமாக என்ட்ரி போட்டுட்டிங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ நீங்கள் டிசைட் பண்ணல, ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 90% வந்து உங்களுக்கு நஷ்டம் தான் வரும், நீங்கள் ரெண்டுமே டிசைட் பண்ணாமல் ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா. ஏன்னா அந்த க்ரீன் கலர் பார்க்க சொல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு க்ரீடினஸ் வரும், அப்புறம் வந்து ஒரு ஃபியர் வரும், ரெட் கலர் அமௌண்ட்டு பார்க்க சொல்லும். அந்த மாதிரி அடிக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன பிளான் இருக்கோ அந்த பிளானில் ட்ரேட் எடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். ரெகுலராக நம்ம நிஃப்டி, ஃபிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு வரோம். ஃபின் நிஃப்டி இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. லைக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 லைக்ஸ்லேருந்து இப்போ 250, 260 அந்த மாதிரி லைக்ஸ் வந்துச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம அந்த 250 லைக்ஸ் பண்ணாங்களே அவங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 10 minutes டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா, 10 minutes டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைனு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ரைட், ஓகே. சரி, பிரேக் அவுட் கொடுத்த மேலே எது வரலும் போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக நேற்று அது ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆச்சுது, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது 17,430 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெண்ட் ஆகிட்டு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா மேலே 17,480 480 வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதான் நிஃப்டி வந்து ட்ரெண்டு ஓவரால் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே அப்போ சைடுமா இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஹையில் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி எவ்வளோ சார் மேலே போகும் அப்படின்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி பிரேக் அவுட் கொடுக்குறத பொறுத்து இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அந்த லெவலில் சொல்லலாம். சும்மா ட்ராப் லைன் போட்டு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்குதுன்றத வச்சா ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு வேளை ஃபேஸ் பண்ண முடியாமல் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு லோ ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா திரும்ப செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தான். திரும்ப இந்த லோ லெவலை வந்து கட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து நிஃப்டி 50யோடைய வியூ. 430 17,430 லெவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17,430 17,480 ரெண்டு லெவலில் ஞாபகம் வச்சுக்கின்னு ட்ரேட் எடுங்க. அதாவது இந்த ஜோனுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் 430க்கு மேலே கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா ஓகே, 480 வரலும் நெக்ஸ்ட் மூமெண்ட்டம் பார்க்கலாம். ஓகேங்களா, 480க்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரைஸ் வந்து மூமெண்ட்டை நிற்குதான்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகுதா நிற்குதான்னு பாருங்கள். மேலே அப்பர் சைடு ட்ராவல் பண்ணுவாலும் பையிங்கான வாய்ப்பே தேடுங்க. லோயர் சைடு கீழே ரிஜெக்ஷன் லோ ஃபார்மேஷன் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ன் மாதிரி கேட்டாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இதில் வந்து மேலே போச்சு நிற்கலை, திரும்ப மேலே போச்சு நிற்கலை அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஸ்லோ இந்த மாதிரி ப்ரைஸ் வரத்தை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நிஃப்டி 50யோடைய கண்டிஷன்.
பேங்க் நிஃப்டியோட வியூவும் பார்த்துடலாங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து அப்பர் சைடு பார்த்திங்கன்னா 3 இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எங்கெங்கே இது பாருங்கள், 40,370 அபோவ் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு. அதாவது இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் க்ளோசிங் கொடுத்துட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்து அகைன் அப்மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 40,500 லெவலில் கிராஸ் பண்ணும். ஓகே, அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. இல்லை இந்த பக்கம் வந்து க்ளோசிங் கொடுக்க முடியல, கீழே அகைன் வந்து உள்ளே வந்து ட்ராவல் ஆகுது, இதுக்குள்ளே ட்ராவல் ஆகுதுன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பு பார்க்கலாம். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 40,000 அதாவது ரவுண்ட் நம்பர் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த லோவர் சைடில். இங்கேருந்து அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 40,500. ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா 40,700. 40,700 கொஞ்சம் ரிஸ்கியாக அமையும், அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். ஏன்னா 3வது லெவல் போகணுன்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் லெவல் டச் பண்ணிவிட்டு ஒன்று இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகும், இல்லை இங்கேருந்து 40,500 ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன் பாருங்கள் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. நேற்று கூட ட்ராப் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக ட்ராப் இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல. அதாவது நமக்கு லோயரில் ஃபார்மேஷன் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல லோயரில் வரா மாதிரி செல்லிங் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே இவங்களும் ட்ராப் பண்ணாங்க, மேலே அவங்களுடைய எஸ்எல்என் ட்ரிகர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ட்ராப் எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, எக்ஸலில் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. நம்ம அந்த இடத்துல வந்து போட்டி போட்டுருக்கூடாது. அந்த இடத்துல நமக்கு இல்லை நம்ம செய்யறது தான் கரெக்டு, நம்ம பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு யாருங்க கரெக்ட் கிடையாது, 100% கரெக்ட் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ மேபி நான் சொல்கிற விஷயம் கூட ட்ராப்பிங் ஆகலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருதுன்னு சொல்லி வச்சிங்களேன், கீழே வரலாம். நேற்று வந்துச்சு இல்லைங்களா, இது மாதிரி வந்துட்டு திரும்ப வந்து அப்பர் சைடு கூட போய்ட்டு மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் ரிஸ்க் வந்து எங்கே இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஃபின் நிஃப்டியோட வியூவும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் பையிங்க்கான ஒரு சினாரியோ தெரியல எனக்கு. அன்றைக்கி வந்து ஒன்லி ஃபார் செல்லிங் வியூ தான் தெரியுது. இதில் என்ன சார் செல்லிங் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் கட் ஆகினா வந்து பையிங் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து இதில் பையிங்க்கான எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேலே பையிங் போகுது, ஆனால் நிறைய உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ஸ் சப்ளை ஜோன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. எங்கே வேணாலும் ரிஜெக்ஷன் கொடுக்கலாம் அந்த இடத்துல. என்னை பொறுத்தவரை கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கேருந்து செல்லிங்கான வியூ பார்த்தா பெட்டராக இருக்கும். ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து சப்போர்ட் லைன் வரதுக்கான ட்ரை பண்ணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் ட்ராப் ஆகிருப்பாங்க. இதுக்கு மேலே பையிங் இந்த ஹை கட் பண்ணால் பை பண்ணலாம் அப்படின்னு பை பண்ணுவாங்க. எல்லோரும் பை ஆகும். பை ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் உண்மையில் பை இருந்துச்சுன்னா ஓகே, அங்கேருந்து பை சைடு போகலாம். ஆனால் ரீடெஸ்ட் முடியாமல் உள்ளே வந்துச்சு, இந்த சப்போர்ட் லைன் கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப அவங்க வந்து நீங்கள் செல்லிங்கான வியூ தான் பார்க்கணும், தவிர பையிங்கான வியூ பார்க்க முடியாது. திரும்ப அங்கே ஸ்லோவாக இந்த எண்ட் ஆஃப் த டே வந்து மேபி இங்கே வரலாம். ஓகேங்களா, இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ. ஃபின் நிஃப்டியில் வந்து பையிங் சைடு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. அதாவது இந்த 18,000 க்ளோஸ் இல்லை, இதுக்கு மேலே போகுன்ற ஒரு ஃபீல் எனக்கு வரல. எனக்கு அதாவது எனக்கு கான்ஃபிடென்ஸ் மேலே இல்லை. ஏன்னா நான் ஏதோ சும்மா ஃபார்மாலிட்டிக்காக சொல்லி விடுறது பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு அப்பர் சைடுக்கான இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ இல்லை. அதில் மேலே போட்டோம் பரவாயில்ல, வெயிட் பண்ணி அங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் கிடைக்குதான் பாருங்கள். ஏன்னா பேக் டு பேக் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே சரி, ஃபஸ்ட் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.